ஸ்ட்ரா ஹேட் பைரேட்ஸ் ஒன் பீஸ்ல இருக்க ஒரு பவர்ஃபுல்லான குரூ. இவங்கள பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியா ஃபன்னா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா, அது அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு சில இம்பாக்ட்னால தான் அவங்களுக்கு வந்திருந்திருக்கும். அதுல ஒரு சில பேரோட பாஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோவும் அதான் ஸ்ட்ரா ஹேட்ல இருக்க ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலான ட்ரீம் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரா ஹேட்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது வந்து லூஃபியா இருந்தாலும், புரூக்கோட ஸ்மைல்ங்கிறது வந்து எனக்கு டக்குன்னு வந்துட்டு போகும். உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஜின்பே பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருப்பாரு. ஆக்சுவலா வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். லூஃபி எப்போ ஜின்பேவை மீட் பண்ணிருப்பானா, ஏஸ் ரெஸ்கியூ பண்ண போறப்ப தான் ஜின்பே வந்து மீட் பண்ணியிருந்திருப்பான். ஜின்பேவுமே ஏஸ் ரெஸ்கியூ பண்றதுக்காக மெரைனுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பாரு. அங்கிருந்து லூஃபி எஸ்கேப் ஆகிறதுக்கு மெயினான ரீசனா இருந்ததும் ஜின்பே தான். இல்லன்னா லூஃபியுமே அங்க வந்து டெத் ஆயிருந்திருப்பான். இவரோட எய்ம்ங்கிறது என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஃபிஷ்மேன் ஹியூமன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஈக்குவாலிட்டியா இருக்கணும். எல்லாருமே எல்லாருக்குமான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத இவரோட வந்து ட்ரீமா இருக்கும். இந்த கோல் இவருக்கு வரதுக்கு வந்து ரெண்டு பேர் மெயினான ரீசன். ஒருத்தர் வந்து டைகர், அவரும் ஃபிஷ்மேன் தான். அவர் தான் ஜின்பேயோட கேப்டன். இன்னொருத்தவங்க குயின் ஒட்டோஹிமே. இவங்க ரெண்டு பேருமே நம்புவாங்க ஒரு நாள் வந்து ஃபிஷ்மேனும் ஹியூமனும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபிஷ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹியூமனை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். பட் அவங்கள ஹியூமனா வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷா தான் பார்ப்பாங்க. ஒரு சில ஃபிஷ்மேனை அவங்க ஸ்லேவாவும் ஆக்கியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபிஷ்மேன் ஐலாண்ட் இருக்கும். அங்க ஹியூமனை வந்து ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஹியூமன் எல்லாருமே ஃபிஷ்மேனை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதோட இம்பாக்டா தான் அங்கேயும் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட வந்து எய்மா இருக்கும். ஜின்பே லூஃபிக்கு வந்து பிளட்டும் கொடுத்துருப்பாரு. ஐ திங்க் அதுலேருந்தே வந்து அவரோட எய்ம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ப்ரூக் இவரோட கோல்ங்கிறது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், பட் எமோஷனான ஒன்று. ப்ரூக் வந்து ஸ்ட்ரா ஹேட் உருவாகிறதுக்கு முன்னாடியே பைரேட்டா இருந்தவர், ரம்பர் பைரேட்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து நிறைய நிக் நேம் இருக்கு. கம்பிங் ஸ்வாட்ஸ்மேன், சோல் கிங்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இவரை எப்போ ஃபர்ஸ்ட் லூஃபி மீட் பண்ணுவான்னா, த்ரில்லர் பார்க் போறதுக்கு முன்னாடி வந்து ப்ரூக் வந்து மீட் பண்ணியிருப்பான். ப்ரூக்கை பார்த்தனேமே லூஃபி சொன்னது, என்னோட குரூவில் வந்து நீ ஜாயின் ஆகிக்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா உடனே வந்து அவர் அக்செப்டும் பண்ணியிருந்திருப்பாரு. ப்ரூக்கோட ஸ்மைல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ப்ரூக்கோட எய்ம்ங்கிறது லபூனை திரும்ப மீட் பண்ணணும். லபூன்ங்கிறது ஒரு திமிங்கிலம். இவர் வந்து பைரேட்டா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதுவுமே இவரோட கூட வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே உங்களோட குரூவோட ஜாயிண்ட் ஆகிக்க தான் நினைக்கும். ஆனா அது முடியாத ஒண்ணு. ஏன்னா லபூன் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இவங்க ரொம்ப டேஞ்சரான பிளேஸுக்கெல்லாம் போறப்போ வந்து அதால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை டெத் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் லபூன் வந்து அதை கேட்காது. ஸோ இவங்களோட வரேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். கிராண்ட் லைன் வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே போறப்போ வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு சொல்லிட்டு லபூனை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவுமே லபூன் வந்து வேற வழியில வந்து வந்திருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி போறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நாங்கள் டிராவல் பண்ணிட்டு திரும்ப வர்றப்போ எங்க குருவோட வந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அது நடக்காமலே போயிருந்திருக்கும். ரம்பர் பீரியட்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டெத் ஆயிருந்திருப்பாங்க. குரூப் மட்டும் உயிரோட இருந்திருப்பாரு. யோமி யோமி நோமி இந்த ஃப்ரூட்டோட பவர்ங்கிறது டெத் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப உயிரோட வரதுக்கான ஒரு சான்ஸ்ங்கிறது கொடுக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்து உயிரோட இருந்திருப்பாரு. இவரோட எய்ம்ங்கிறது வந்து லபூனை திரும்ப மீட் பண்ணணும். ஃப்ராங்கி சூப்பர். ஃப்ராங்கி வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். ஃப்ராங்கியும் லூஃபியும் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுருந்துருப்பாங்க. ஃப்ராங்கி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு ஹவுஸே இருக்கும். அதை ஃபுல்லாகவே வந்து லூஃபி தான் டிசைட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அது ஒரு தனி ஸ்டோரி. ஃப்ராங்கியோட எய்ம்ங்கிறது வந்து ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும். இந்த எய்ம் வந்து எப்படி ஃப்ராங்கிக்கு வந்திருக்குன்னா, அது ஃப்ராங்கியோட மென்டார்னால தான். டாம் வந்து ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணியிருப்பாரு. ஓரோ ஜாக்சனை பில்ட் பண்ணது டாம் தான். ஓரோ ஜாக்சன் ரோஜரோட ஷிப். ஸோ அந்த ஷிப் யூஸ் பண்ணி தான் அவர் வேர்ல்டு ஃபுல்லாவே ரவுண்ட் வந்திருப்பார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃப்ராங்கியோட வந்து ஒரு எய்மா இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் நான் பார்க்குறேன். லூஃபிக்கு ஃப்ராங்கி 1000 சன்னிங்கிற ஷிப்பை வந்து பில்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த ஷிப்புங்கிறது மேரியை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அப்கிரேடாக இருந்திருக்கும். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஃப்ராங்கி வந்து இந்த ஷிப்பில் வந்து வச்சிருந்திருப்பான். ஃப்ராங்கியுமே அந்த குரூவோட சேர்ந்து டிராவல் பண்ணுவான். ஸோ அந்த ஷிப் இருக்கு இல்லையா, அதை அப்கிரேடும் பண்ணிட்டு இருப்பான். ஃப்ராங்கியோட எய்ம்ங்கிறது ஓரோ ஜாக்சன் மாதிரி ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணணுங்கிறது. நிக்கோ ராபினை டீமன் சைல்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ராபினை பார்த்து என்டையர் கவர்மெண்டே பயந்துருக்கும். ராபின் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் நாலேஜபிளான ஒரு பர்சன். ஏசியன் லாங்குவேஜை உங்களால ரீட் பண்ண முடியும். ஒகாரா இந்த ஐலாண்டையே கவர்மெண்ட் வந்து அழிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கவங்களால ஏசியன் லாங்குவேஜை வந்து ரீட் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக. அங்கேருந்து எஸ்கேப் பண்ண ஒரே பர்சன் நிக்கோ ராபின் மட்டும்தான். ஸோ அதனாலதான் ராபினை சின்ன வயசுலயே வாண்டர் லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அது
அதிகமா பிரைஸும் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அவங்களோட பவருக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்த நாலேஜுக்கு. நிக்கோ ராபினோட எய்ம்ங்கிறது என்னன்னா, இப்போதைக்கு வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரூவான ஹிஸ்டரி இருந்திருக்கு. ஸோ அத வந்து கவர்ன்மெண்ட் வந்து அழிச்சிருந்திருக்காங்க. உண்மையிலேயே அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றது தான் அவங்களோட எய்ம். சாப்பர் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா லூஃபி சாப்பர பார்த்தப்போ, சாப்பர சாப்பிட வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஹிட்டோ நோமி. இந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டனால ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண முடியும். ஹியூமன் மாதிரி நடக்கும். மத்த ரெயின்டியர்ஸ் எல்லாமே வந்து சாப்பர வந்து இக்னோர் பண்ணியிருந்திருப்பாங்க. சாப்பரோட எய்ம்ங்கிறது வேர்ல்ட்ல இருக்க எல்லா டிசீஸுக்கும் மருந்த ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த எய்ம் சாப்பருக்கு வரதுக்கு வந்து 2 பேர் காரணமா இருப்பாங்க. டாக்டர் குரேகா, டாக்டர் ஹிரிலுக். இந்த 2 பேர்னால தான் சாப்பருக்கு இந்த எய்ம்ங்கிறது வந்து வந்திருக்கும். ஸ்ட்ராஹேட்டோட இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. அவங்க பேட்டில் பண்றப்போ கண்டிப்பா பயங்கரமா அடிபடும். சீல டிராவல் பண்றப்போ நிறைய டிசீஸ் எல்லாம் வரும் இல்லையா? சாப்பர் மாதிரி ஒரு டாக்டர் இருக்கப்போ வந்து அவங்கள வந்து கியூர் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருந்திருக்கும். உசோப்போட எய்ம்ங்கிறது பிரேவான வாரியர் ஆகணும். உசோப் வந்து வளர்ந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா? அங்க வந்து நிறைய ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அது எல்லாமே பொய்யா இருக்கும். ஆனா உசோப்போட இன்டென்ட் அதுல என்னவா இருக்குன்னா, உசோப் வந்து ஹீரோவா இருக்கணும். சோ அதுதான் அவனோட இன்டென்டா இருக்கும். பட் அதுக்காண்டி நிறைய வந்து பொய் சொல்லிட்டு இருப்பான். உசோப்போட அப்பா ரெட் ஹேர் பைரேட்ஸ்ல வந்து இருப்பாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாரியரா இருப்பாரு. உசோப்புக்கும் அது மாதிரி தான். நம்மளும் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் உசோப்போட ட்ரீம். உசோப் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராஹெட்ல ஜாயின் பண்ணப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. பேட்டில்லாம் நடக்குதுன்னா உசோப் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிப்பான். அதுக்கப்புறமா கொஞ்சமா பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். உசோப் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்னைப்பர். உசோப் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். ஸோ பட் மேக்ஸிமம் பேட்டில் நடக்கிறப்போ அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பான். அதுக்கப்புறமா உசோப் கொஞ்சமா பிரேவ் ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பான். உசோப்போட ஸ்கில்லுங்கிறது வந்து ரொம்ப வீக் கிடையாது. அவனுக்கு வந்து பிரேவ் இருக்காது. பிரேவா வந்துட்டான்னா உசோப்பால நிறைய பேட்டில் வந்து ஃப்ரண்ட்ல இருந்தே பண்ண முடியும். ஸோ உசோப்போட எய்ம்ங்கிறது பிரேவான ஒரு வாரியர் ஆகிறது. சாஞ்சியோட எய்ம்ங்கிறது ஆல் ப்ளூவை ஃபைண்ட் பண்றது. இது வந்து உனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்னால அந்த எய்ம்ங்கிறது வந்து வந்திருந்திருக்கும். சாஞ்சி சின்ன வயசுல ஃபுட்டே இல்லாம இருந்திருப்பான். ஸோ ஃபுட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து சாஞ்சிக்கு நல்லாவே தெரியும். யாராவது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாங்கன்னா சாஞ்சிக்கு சுத்தமா பிடிக்காது. பயங்கரமா கோவப்படுவான். அதே மாதிரி கேர்ள்ஸை ஹேட் பண்ணாலும் சாஞ்சி வந்து ரொம்ப கோவப்படுவான். சாஞ்சியோட மென்டார் வந்து ரெட் லெக் ஜெஃப். ஸோ அவர்கிட்டேருந்து தான் இவனோட ட்ரீம்ங்கிறது வந்து வந்திருந்திருக்கும். ஆல் ப்ளூவை ஃபைண்ட் பண்றது. ஆல் ப்ளூ அப்படிங்கிறது என்னன்னா ஒன் பீஸ் வேர்ல்ட்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா கடலும் சேர்ற இடம் தான் ஆல் ப்ளூ. அப்படி சேர்ற இடத்துல எல்லா சைட்லேருந்து வர ஃபிஷ் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபிஷ் இருக்கும். அதை எடுத்து நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறது தான் சாஞ்சியோட எய்ம். அதை ஃபைண்ட் பண்றது வந்து ஈஸி கிடையாது. அதை நோக்கி டிராவல் பண்றதும் அப்படிங்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ சாஞ்சியோட எய்ம்ங்கிறது ஆல் ப்ளூவை வந்து ஃபைண்ட் பண்ணணும். நாமி வந்து ட்ரெஸ்ஸரை வந்து அதிகமாக லைக் பண்ணுவா. ஸோ அதுக்கு காரணம் வந்து வேற. நான் அது வேற வீடியோவில் சொல்கிறேன். நாமி ஃபர்ஸ்ட் ஆர்லாங் பைரட்ஸோட வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் இருப்பா. ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவளை வந்து மேப் வந்து வரைய சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்க பிளேஸை மட்டும்தான் அவங்க வந்து மேப் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி நாமியை வந்து இதை பண்ண சொல்லியிருந்தாலும் நாமிக்கு அந்த மேப் வரைகிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்திருக்கும். ஸோ அவன் வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற இடத்த வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும்னு சொல்லிட்டு நினைப்பா. இதை லூஃபியை மீட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நாமி வந்து ஸ்ட்ராஹெட்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அவளோட எய்ம்ங்கிறது என்னன்னா ஒன் பீஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா? அது மேப் பண்ணணும். அந்த மேப்புங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும். அதுதான் இவளோட எய்மாக இருந்திருக்கும். ஜோரோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். ஜோரோட எய்ம்ங்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது. இதுவும் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து வந்திருந்திருக்கும். சின்ன வயசுல ஜோரோவோட ரைவலாக இருந்தது குனேயா டெத் ஆனதுக்கு அப்புறமா ஜோரோவோட எய்ம்ங்கிறது வந்து அது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். இந்த வேர்ல்ட்லயே பெஸ்டான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது. ஜோரோவை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஒன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பான். இது 2 தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டான். பேட்டில் பண்றது அப்படின்னாலும் ஜோரோவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மீஹாவுக்கு எகென்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணிருப்பான். அந்த பேட்டில் வந்து ஜோரோ என்னதான் லூஸ் ஆயிருந்தாலும் லூஃபிக்காக நம்ம பேட்டில் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ற எந்த பேட்டிலையுமே நம்ம தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பான். ஜோரோவோட எய்ம்ங்கிறது இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப பெஸ்டான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது. லூஃபி எய்ம்ங்கிறது பைரேட் கிங் ஆகிறது. இது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இருந்திருக்கும். ஏஸ், சாபோ, லூஃபி. ஸோ அவங்க 3 பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ 3 பேருக்குமே வந்து பைரேட் ஆகுன்றது இருக்கும். ஸோ லூஃபி வந்து பைரேட் கிங் ஆகிறது வந்து எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, இப்போ இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா வெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டெல்ல வந்து லூஃபி வந்து கிங்காக நினைக்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, அது வந்து ஒரு ஃப்ரீடமாக பார்க்குறான். பைரேட் கிங் ஆகிட்டோம்னா எங்கே வேணாலும் போகலாம், நம்ம வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை, நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல தான் லூஃபி வந்து பைரேட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு நினைப்பான். அவனுக்கு வந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒன் பீஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லூஃபியோட வந்து எய்ம். ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.